வணக்கம். உதயநிதியின் ஆடியோ வெளியாகி திமுகவின் தொண்டர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தாவேகாவின் எம்எல்ஏ கனிமொழி அவர்கள் தற்பொழுது மேடையில் ஒரு உண்மையை போட்டுடைத்துள்ளார். நான் தேர்தலுக்கு முன்பாக எனது பிரதான தொழில் ஜோசியம் என்பதை அவர் வெளிப்படையாகவே பேசியுள்ளார். மேலும் திமுகவின் கோபாலபுர குடும்பத்திலிருந்து எனக்கு ஒரு அழைப்பிதழ் வந்தது. எனது கணவரும் எனது மகனும் இந்த தேர்தலில் வெற்றியடைவார்களா? மேலும் உதயநிதி அவர்கள் அடுத்த முறை முதல்வராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை ஜோசியம் மூலம் தெரிந்து கொள்வதற்கு என்னை தொடர்பு கொண்டு பேசினார்கள். அப்பொழுது உதயநிதி அவர்களிடமும் நான் பேசினேன். திமுக இரண்டாவது முறை ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. திமுகவின் தோல்வி உங்களால் தான் ஏற்படும் என்பதை நான் அப்பொழுதே கூறிவிட்டேன். அதுதான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் பகுத்தறிவு போன்றவை பெரியாரின் கொள்கைகள் என்று கூறுகின்ற திமுக ஜோசியத்தை நம்பியிருக்கின்ற அவரது குடும்பத்தை முதலில் திருத்துங்கள், அதற்கு பிறகு நாட்டை திருத்திக் கொள்ளலாம். இந்த விவகாரம் எதற்கு மிகப்பெரிய அளவில் பேசும்பொருளாக மாறியது என்று நாம் பார்க்கும் பொழுது, சமீப காலமாகவே முதல்வர் விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில் ஜோசியத்தை வைத்துதான் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் முதல்வர் விஜய் அவர்கள் செயல்படுகிறார் என்று சட்டப்பேரவையிலும் பொதுவெளியிலும் உதயநிதி அவர்கள் ஜோசியத்தை வைத்துதான் அரசியல் நடப்பெறுகிறது, ஜோசியத்தை வைத்துதான் அரசாங்கத்தையும் செயல்படுத்துகிறார் விஜய் என்று பேசியிருந்தார். இதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏ கனிமொழி அவர்கள் முதலில் திமுகவின் கோபாலபுர குடும்பத்தில் உள்ள பெண்களை திருத்துங்கள் என்று உபதேசம் வழங்கியுள்ளார். உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களே ஜோசியத்தை தான் நம்பியுள்ளார்கள். நீங்கள் முதலில் அவர்களை திருத்துங்கள், அதற்கு பிறகு நாட்டை திருத்திக் கொள்ளலாம் என்று மேடையில் தக்க பதிலடி கொடுத்துள்ளார் இளம் எம்எல்ஏ கனிமொழி அவர்கள். இதனால் அதிர்ச்சியடைந்த திமுகவின் ஒட்டுமொத்த தொண்டர்களும் கடுமையான விமர்சனங்கள் தாவேகாவின் எம்எல்ஏக்கள் பேசி வருவதால் திமுகவினர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் உண்மையாகவே திமுகவின் கோபாலபுர குடும்பத்தின் பெண்கள் அனைவரும் கோவில் மற்றும் ஜோசியத்தின் மீது அதிக அளவு ஈடுபாடு கொண்டவர்கள்தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி 2021 திமுக தான் அமையும் என்று ஜோசியம் கூறியதாக அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களே கூறியிருப்பார். ஆனால் இப்பொழுது தோல்விற்கான காரணம் அதிகப்படியான மக்களை ஏமாற்றியதும் அதிகப்படியான மோசடிகளை திமுக செய்ததும் தான் தற்பொழுது திமுகவின் இந்த தோல்விற்கு அடித்தளமாகவே அமைந்துவிட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் கூறப்படுகிறது. இதனால் தமிழகத்தில் ஒருதலைபட்சமாக திமுக செயல்படுகிறது. பகுத்தறிவு கொள்கையை பின்பற்றக்கூடிய பெரியாரின் கொள்கையை பின்பற்றக்கூடிய திமுகவின் தலைமை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முடிக்காமல் பொதுவெளியில் மற்றவர்களது தனிப்பட்ட விவகாரத்தில் தலையிடுவது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வியை தான் தாவேகாவின் எம்எல்ஏ கனிமொழி அவர்கள் பேசி ஒட்டுமொத்த திமுகவின் தொண்டர்களுக்கும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளார். சமீப காலமாகவே திமுகவில் உட்கட்சி மோதலும் இருக்கிறது. திமுகவின் தலைமை அலுவலகத்தை வெள்ளையடித்து வாடகைக்கு விடக்கூடிய நிலைமை இன்னும் ஒரு சில வருடங்களில் உருவாகும் என்றும் திமுகவிற்கு எதிராக தாவேகாவின் எம்எல்ஏக்கள் கூறியுள்ளனர். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள்தான். திமுகவில் ஒவ்வொரு நபர்களும் மாவட்ட செயலாளராக வர வேண்டும், அதற்கான ஒட்டுமொத்த தகுதி எனக்கு தான் இருக்கிறது என்று திமுகவின் நிர்வாகிகளுக்குள்ளேயே மோதல்களும் ஏற்பட்டுள்ளது. கண்ணீர் விட்டு பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று
செயற்குழு கூட்டத்தின் பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்கள் கண்ணீர் விட்டு பேசும் அளவிற்கு அவரது செயல்பாடுகளும் அமைந்தது. திமுகவை பொறுத்தளவிற்கு தொண்டர்களது பூத் கமிட்டிகளின் செயல்பாடுகள் மும்முரமாக 100% இருந்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பை திமுகவால் பெற முடியும். அப்படி திமுக அதை தவறவிட்டுவிட்டால் பூத் கமிட்டிகளையோ அல்லது தொண்டர்களது செயல்பாடுகளையோ வளர்ச்சியையோ மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமான இடையூறாக மாறிவிட்டால் நிச்சயம் கலைஞரால் சாதிக்க முடிந்ததை திமுகவின் தற்பொழுது இருக்கக்கூடிய தலைவர் மு.க.ஸ்டாலினால் இழக்க நேரிடும். ஏனென்றால் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் பிரதான எதிர்க்கட்சியாக திமுகவின் கட்டமைப்பை கலைஞர் அவர்கள் மேற்கொண்டார். ஆனால் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, தோல்வி அடைந்தாலும் சரி, தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாமல் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது திணறுகிறார் என்றால் அது நிச்சயம் மிகப்பெரிய அளவில் மனவேதனை அளிப்பதாக பலரும் கூறி வருகிறார்கள். ஒரு பக்கம் சனாதானத்தை பற்றி வசமாக திமுகவின் எம்எல்ஏக்கள், சிட்டிங் எம்எல்ஏக்கள், இதற்கு முன்னால் இருந்த எம்எல்ஏக்கள் அவமானப்பட்டு பலரும் தோல்வியை தழுவினார்கள். தற்பொழுது புதிதாக ஜோசியத்தை வைத்து அரசியல் செய்யலாம் என்று நினைத்தால் அதிலும் திமுகவினர்கள் தோல்வியை தான் தழுவார்கள் என்று தாவேகாவின் எம்எல்ஏ கனிமொழி அவர்கள் கூறியுள்ளார். மேலும் தேவைப்பட்டால் இது உண்மையில்லை, நாங்கள் பொய்தான் கூறுகிறோம் என்று எங்கள் மீது விமர்சனம் வைத்தால் நிச்சயம் கோபாலபுரத்தில் உள்ள பெண்கள் மற்றும் உதயநிதி பேசிய ஆடியோவையும் நாங்கள் வெளியிடுவதற்கும் தயாராக இருக்கிறோம். அது அவர்களுக்குத்தான் அவமானம். தனிப்பட்ட ஒருவரது கருத்தியல் ரீதியாக பேசினால் நிச்சயம் அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்று தாவேகாவின் எம்எல்ஏக்கள் பேசியிருப்பது அதிர்வலைகளை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியுள்ளது. மு.க.ஸ்டாலின் அவர்கள் செயற்குழு உறுப்பினர்களது கூட்டத்தின் பொழுது பல்வேறு நடவடிக்கைகளையும் தொண்டர்கள் திமுகவின் தோல்விற்கு காரணமாகிவிட்டார்கள். கூட்டணி கட்சிக்கு வேலை செய்த திமுகவின் தொண்டர்கள் சொந்த கட்சியின் வேட்பாளருக்கு வேலை செய்ய மறந்துவிட்டார்கள். உட்கட்சியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் மோதல்களின் காரணமாக திமுக பல்வேறு இடங்களில் தோல்வியை தழுவிவிட்டது என்று மேடையிலேயே கண்கலங்கி பேசும் அளவிற்கு மு.க.ஸ்டாலின் அவர்களது உரையும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அமைந்தது. ஏனென்றால் மு.க.ஸ்டாலினை பொறுத்தளவிற்கு தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவரது செயல்பாடுகள். ஆனால் உட்கட்சி மோதலால் திமுகவின் நிலைமை அதிகப்படியான வெற்றியை ஏற்படுத்த முடியவில்லை. எதிர்க்கட்சியாகவும் சிறப்பாக செயல்படுத்த முடியவில்லை. இன்னும் ஒரு சில வருடங்கள் திமுகவின் நிலைமை இதேபோல இருந்தால் நிச்சயம் தொண்டர்கள் அனைவரும் சுக்குநூறாக உடைவார்கள். பெரும் பெரும் நிர்வாகிகள் தாவேகாவின் பக்கமோ அதிமுகவின் பக்கமோ செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது என்ற தகவலும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. ஜோசியத்தை வைத்து அரசியல் செய்யலாம் என்று நினைத்தால் உதயநிதியின் ஆடியோ வெளியிடப்படும் என்று தாவேகாவின் எம்எல்ஏ பேசியதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். சமூக வலைதளங்களில் உதயநிதியின் ஆடியோ என்று வைரலாக பரவி வருகிறது. நண்பர்களை, இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.